வரும்போது எல்லாரும் ஃப்ளெக்ஸை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதில் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. உலகை காப்பவன் பரமேஸ்வரன், நம்ம விஸ்வகுலத்தை காப்பவர் திரு மகேஸ்வரன் என்று எழுதியிருந்தாங்க. அந்த கவிதை யார் எழுதுனா தெரியல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். ஏன் சொன்னோம்னா, இன்னைக்கு வாழ்க்கையிலிருந்து அரசியல் வரைக்கும் நம்ம ரொம்ப பின்தங்கி கிடக்கும் கூட கிடங்குக்குள்ள கிடக்கும். இதை மீட்டி கொண்டு வர்றதுக்கு யாருமே கிடையாது. இது சாபக்கேடா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சட்ட சலவை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சலவை தொழிலாளிகள், அந்த நண்பர்களுக்கு கூட அரசியல்வாதி எல்லாமே திரும்பி பார்க்காங்க. ஆனால் நம்மளை யாருமே திரும்பி பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பெரிய சாபத்தை நீக்க வந்திருக்காரு நம்ம மகேஸ்வரன் அவர்கள். அதுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு சாபம்னு சொல்றோம்னா, முன்னாடி ஒரு காலத்தில் யாரோ சொல்லி வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, கழுத உழவுக்கு வந்தாலும் கம்மால வரமாட்டாமல் ஒரு பெரிய சாபக்கேடு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டுக்கலான்னு எனக்கு தெரியாது. அப்படி இன்னும் இருந்தடிக்க பறந்துவோம் இப்படின்னு வெறியும் அவச்சொல்லா நமக்கு சாபம் கொடுக்காங்க. அந்த சாபங்களை எல்லாம் நமக்கு நீக்கி தந்திருக்க மகேஸ்வரனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் நம்ம கழுதையா வரல, ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் குதிரையா மாத்திட்டு கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட மகேஸ்வரனுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி மீண்டும் ஒரு முறை இறைவனோடு சேர்ந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சமூகம் தான் முன்னேறும். அரசியல் உணர்வு பெறாத சமூகம் ஒருபோதும் முன்னேற முடியாது. விக்னேஸ்வரன் போன்றவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவோம், அமைப்பை வலுப்படுத்துவோம், பணம் கொடுப்போம், உழைப்போம், சிந்திப்போம், ஒன்று சேர்ந்து செயல்படுவோம், ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். அந்த அரசியல் சாசனத்தை நமது பெரியவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஓட்டு போடும் சமயம் மட்டும் நாம் நமது ஓட்டெல்லாம் தலைவருக்கு வேண்டும். ஆனால் நமக்கு சமநீதி கிடைக்கின்றதா? கல்வி, பொருளாதாரம், பெருமை, அரசியலே எந்த வகையிலும் சமநீதி, சமத்துவம் கிடைக்கவில்லை என்பதால் உண்மை. அகிலம் படைத்தவர்கள் தான். அவனை பற்றி பெருமை எல்லாரும் சொல்வார்கள். தாயின் கருத்திலே ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி அந்த சமயத்திலே உலகம் ஏற்படும் நலிவடைந்த விசுவர்ம சமூக மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என தமிழக அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. உங்களுடைய அன்புனால நினைஞ்சனால வார்த்தை வர மாட்டேங்குது, வேற ஒன்றும். அந்நிய சக்திகள், அதாவது நம்ம நாட்டை வந்து தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்த நாட்டில் படையெடுத்து நாட்டை பிடிக்க வேண்டும், வாணிபத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்நிய படையெடுப்புகள் நம் நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் அவர்கள் எந்த பகுதியில் படையெடுத்து இந்த பூமியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்தார்களோ அதே இடத்திலேயே அவர்களை துரத்தி சென்று புறமுதுகு காட்டி ஓட வைத்தது மட்டுமல்லாம தமிழக வரலாற்றிலே விடுதலை போருக்கு, அதாவது பல சிற்றரசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பல சிற்றரசுகளுக்கு விடுதலை வெற்றியை ஊட்டிய மாவீரன் பூலித்தேவன் வாழ்ந்த நெல்லை சீமையில, அது மட்டுமல்ல அந்நிய சக்திகளுக்கு ஏன் தர வேண்டும் வரி என்று வீர முழக்கத்துடன் எனது நாட்டையும் எனது மக்களையும் அடிமைப்படுத்தி உனக்கு கப்பம் கட்டுவதை விட அந்த தூக்கு கயிறை மேல் என்று முழங்கி விடுதலைக்கு தமிழகத்திலே ஒரு வீர சரித்திரம் படைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த இந்த நெல்லை சீமையில எவ்வளவு மன்னர்கள் இருந்தாலும்
அவர்கள் எங்கெல்லாம் போரிட்டாலும் அவர்கள் வீரத்திற்கு மேலும் வீரம் சேர்த்தது இந்த கம்மாளன் அடித்து கொடுத்த ஆக வரலாற்றிலே பல மன்னர்களின் வீரத்திற்கு பெரிதும் துணை புரிந்த இந்த கம்மாள வர்க்கத்தின் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த திருநெல்வேலி சீமையில இன்று பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முனிசாமி அண்ணன் அவர்களை வரவேற்புரையாற்றிக் கொண்டு நாங்க நைட்டு ஒரு 2 மணி போல வருவோம். 2 மணி போல வந்தா எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நாங்க நம்ம தூங்கிட்டு தான் வந்தோம். ஆனா எங்க தூக்கத்தை விட நாங்க தூங்கிட்டு வந்ததை விட இவங்க தூங்கிருப்பாங்கன்னு நினைச்சிருந்ததுக்கு அதாவது மாறாக என்ன சாதிக்க போறோம் என்று, அதாவது ஒரு நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல சாதித்து விட்டோம் என்று எங்கள் மனதளவில் பதிய வைத்து இன்று எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கும் எங்கள் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் ஆற்றல் அரசர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏ ராமர் அவர்களை அவருடன் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சிறப்பானதொரு வரவேற்பையும் சிறப்பானதொரு தருணத்தையும், அதாவது எப்படி விடுதலை போர்ல நெல்லை சீமை முன்னுதாரணமா இருந்து மற்ற அரசர்களுக்கெல்லாம் விடுதலை வேட்கையை ஊட்டியதோ அதுபோல ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாழும் அனைத்து விஸ்வகர்ம சமுதாயத்திலும் திரட்ட வேண்டும் என்ற நோக்கம் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் உருவாக்க வேண்டும் என்ற துரித நோக்கத்துடன் இங்கு செயல்பட்டு இந்த திருநெல்வேலி சீமையை நமது சமுதாய ஒருங்கிணைப்பை மேற்கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் திரு அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களாகட்டும், மாவட்ட செயலாளராகட்டும், மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் மாரியப்பண்ணன் அவர்களாகட்டும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் அவர்களாகட்டும், மற்றும் இங்கு வருகை தந்துள்ள எல்லாரும் பேரையும் வாசிக்கணும். டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதனால முதல்ல உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா எல்லா பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்து விஸ்வ ஜனசக்தி சார்பில் இங்க எல்லாரும் கலந்திருக்கிறீங்க. அதனால இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக காலையில் சிறப்புரையாற்றிய அண்ணன் பாலு அவர்களுக்கும், இங்கு சிறப்புற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் திரு ஜம்புகேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு திருமுருகன் அண்ணன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தையும் நம்மையும் வழிநடத்தி செல்கின்ற அண்ணன் திரு ஏஆர் ஐயப்பன் மாநில ஆலோசனை குழு தலைவராகட்டும், எங்களுடன் இணைந்து மாநில அளவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வேம்பராஜன் அண்ணன் அவர்களாகட்டும், முனியசாமி அண்ணன் அவர்களாகட்டும், அடுத்து லாடசாமி அண்ணன் அவர்களாகட்டும், மற்றும் இங்கு வருகை தந்துள்ள திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்டத்திற்குட்பட்ட இளைஞரணி தலைவர் திரு பாலமுருகன் அவர்களாகட்டும், இந்த உத்தமி அண்ணன் அவர்களாகட்டும், இந்த மேற்கு பகுதியிலே சிறப்புற பணியாற்றிய அனைத்து ஒன்றிய, நகர, கிளை, மாவட்ட, வார்டு பொறுப்பாளர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்துள்ள திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், தூத்துக்குடி மாநகர் மாவட்டம், மதுரை தெற்கு மாவட்டம், மதுரை வடக்கு மாவட்டம், மதுரை மாநகர் மாவட்டம், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம், சிவகங்கை கிழக்கு மாவட்டம், சிவகங்கை விருதுநகர்
கிழக்கு மாவட்டம், ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம், ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம், தேனி மாவட்டம் இன்றைய தினம் நமது செயல்பாட்டை வேண்டி விரும்பி KP ஐயா கோட்டையிலிருந்து வெளியேறி நமது இயக்கத்துடன் இணைந்து பணியாற்ற விரும்பிய கோவை மாவட்ட பொறுப்பாளர்களாகட்டும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மாநில, மாநகர, மாவட்ட, துணை, இணை மற்றும் நகர் பேரூராட்சி, ஒன்றிய, கிளை மற்றும் இங்கு பெரிதளவில் கூடியிருக்கிற மகளிர் அணியினராகட்டும் மற்றும் நன்றியுரை கூற இருக்கும் திரு S. ஆறுமுகம் அண்ணன் அவர்களாகட்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் பேச்சுக்களை எல்லாம் உன்னிப்பாக குறிப்பெடுத்துக் கொண்டு எங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒற்றர்களாக செயல்பட்டு வரும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கின்றோம். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்லி நினைக்கணும், டைம் காலதாமதமாகிவிட்டது. அதனால இந்த விஸ்வ ஜனசக்தி பேனரை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களது வணக்கத்தை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். விஸ்வ ஜனசக்தி இத எப்படி பார்க்கிறோம்னா, 1000 முறை தோற்றாலும் நாம் யானைகள் அல்ல, விழுந்தால் எழுவதற்கு காலதாமதமாக, மாறாக நாம் குதிரைகள். எப்படி விழுந்தோமோ அதே வேகத்தில் மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்று எத்தனையோ சமுதாய பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் கலந்து கொண்டிருந்தாலும், அதாவது சமுதாய மாநாடுகள் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நம்ம எல்லா மாநாடுக்கும் போயிருக்கிறோம். போனதனுடைய நோக்கம் தலைவர்களுக்காக கிடையாது, நமது சமுதாயத்திற்காகத்தான் நாம் அனைத்து மாநாடுகளிலும் அனைத்து கூட்டங்களிலும் செல்லணும். யாரும் தலைவனுக்காண்டி எங்கேயுமே இந்த சமுதாயம் கூடுறது கிடையாது. இந்த சமுதாயம் ஒரு இலக்கத்துல கூடுதுன்னா இந்த சமுதாய ஒற்றுமையை வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக தான் கூடுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப இப்படி ஓடிக்கொண்டிருந்த நம்மளை, அதாவது இவ்வளவு காலமாக ஓடிக்கொண்டிருந்த நம்மளை பார்த்தா எந்த கோரிக்கையுமே செவிசாய்க்கிற கிடையாது. கவர்மெண்ட் நம்ம தலைவர்களும் செவிசாய்க்கிற கிடையாது. அப்ப ஓடி ஓடி மகிழ்விழந்து, கலை இழந்து, கூட்டிச் சென்ற தலைவர்களால் வாழ்விழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து நின்று கொண்டிருக்கும் என் இன சொந்த மக்களை பிற தலைவர்கள் எல்லாம் கடமைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது கடமையை செய்ய வந்தவர்கள் இவர்கள்தான் என்று, ஏனென்றால் கடமையை செய்பவர்கள் வெற்றி அடைவார்கள், கடமைக்கு பணியாற்றுவர்கள் தோல்வி அடைவார்கள். ஆக இதுவரை கடமைக்கு பணியாற்றி வந்த நமது பிற தலைவர்கள் போதும், கடமையை செய்ய வந்த இந்த விஸ்வ ஜனசக்தியே இன்று நமது சமுதாய கோரிக்கைகளை தூக்கி நிறுத்த வந்த ஒரு மாபெரும் இயக்கம் என்று அந்த முருகனுக்கே வேல்வெடித்து கொடுத்து அழகு பார்த்த இந்த விஸ்வகுலம் இன்று இந்த விஸ்வ ஜனசக்தியிலே தோள் கொடுத்து இங்கு கூடியிருக்கிறது என்றால், கடந்த 60 ஆண்டு காலமாக நாம் சுமந்த கனவை விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை என்ற அமைப்பின் சார்பில் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் சுமக்க வந்திருக்கிறோம் என்பதே உண்மை. அதற்காக இங்கு படையெடுத்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பிரித்து சொல்ல விரும்பல. உங்கள் அனைவருக்கும் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கின்றோம். அந்நிய சக்திகள், அதாவது
தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்த நாட்டில் வந்து படையெடுத்து நாட்டை பிடிக்க வேண்டும், வாணிபத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்நிய படையெடுப்புகள் நம் நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் அவர்கள் எந்த பகுதியில் படையெடுத்து இந்த பூமியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்தார்களோ அதே இடத்திலேயே அவர்களை துரத்தி சென்று புறமுதுகு காட்டி ஓட வைத்தது மட்டுமல்லாம தமிழக வரலாற்றிலே விடுதலை போருக்கு, அதாவது பல சிற்றரசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல பல சிற்றரசுகளுக்கு விடுதலை வெற்றியை ஊட்டிய மாவீரன் பூலித்தேவன் வாழ்ந்த நெல்லை சீமையில, அது மட்டுமல்ல அந்நிய சக்திகளுக்கு ஏன் தர வேண்டும் வரி என்று வீர முழக்கத்துடன் எனது நாட்டையும் எனது மக்களையும் அடிமைப்படுத்தி உனக்கு